வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் P&ID டயக்ராம் AutoCAD Plant 3D யூஸ் பண்ணி எப்படி வரைகிறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ AutoCAD Plant 3D ட்ராயிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதில் ஒரு ட்ராயிங் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ சாம்பிள் ட்ராயிங் ஏற்கனவே இருக்குது. இது எப்படி சிம்பிளாக எப்படி வரைகிறதுன்னு சில இதை மட்டும் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிட்டு நம்ம அதில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஐட்டம் எனக்கு டூல் பேலட்லேயே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நான் எக்யூப்மெண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட் என்ன டைப் எக்யூப்மெண்ட் வேணும், பம்பு வேணுமா, கம்ப்ரஸர் வேணுமா, அல்லது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வேணுமா, இல்லை ஸ்டோரேஜ் டேங்க் வேணுமா, என்ன வேணும்னு நான் இங்கேருந்து அப்புறம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த உதாரணத்துக்கு இந்த செலக்ட்மெண்ட் வைக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக டேக் கேட்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ நம்பர். ஸோ எனக்கு நம்பர் தெரிஞ்சால் இங்கே அசைன் பண்ணணும், அல்லது இதை கிளிக் பண்ணனா போதும், எனக்கு டிஃபால்ட்டாக நம்பர் அசைன் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே எக்யூப்மெண்ட் வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நாசில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபிட்டிங்ஸில் போய்ட்டு நாசில் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே போகிறேன். ஸோ எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அடுத்து எந்த லொக்கேஷனில் வேணும், எந்த டைரக்ஷனில் வேணும் கொடுத்துட்டிங்கன்னா நாசில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நாசில் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் இதோட பைப்பை கனெக்ட் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ இங்கே லைன்ஸில் போனீங்கன்னா பைப் லைன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லைன் இருக்கும். ஓகே. நான் பைப் லைனுக்கு இதை யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்குள்ள எலக்ட்ரிக்கல் லைனுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ பைப் லைன். ஸோ எங்கே கனெக்ட் பண்ண விரும்புகிறேன், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி இப்படி நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகே. என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா போதும், பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நாசில் ப்ளேஸ் பண்ணி பைப்பே நமக்கு இங்கே வச்சிடும். ஓகே. ஸோ இதுக்கும் நான் டேக் அசைன் பண்ணுறதுனா இங்கே போய்ட்டு அசைன் டேக். ஓகே. சைஸ் என்ன இங்கேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ 1/2 inch. ஸோ ஸ்பெக் என்ன ஸ்பெக் வேணும், ஜஸ்ட் நான் ஒவ்வொரு ஸ்பெக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன், நான் இது பண்ணலை. ஓகே. ஸோ 001 அசைன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அசைன் ஆகிரும். ஸோ இப்போ எனக்கு தேவையான வால்ஸ் இங்கேருந்து நான் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த வால் வேணும், எந்த இடத்துல வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா வால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிரும். வித் அசைனோட நம்பரோட ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இதுக்கு நான் டேக் அனோட்டேட் பண்ணணுன்னாலும் இங்கே ரைட் கிளிக் பண்ணி அனோட்டேட். ஸோ எக்யூப்மெண்ட் டேக்னா எக்யூப்மெண்ட் டேக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதே ரைட் கிளிக் பண்ணி நான் போயிட்டு வெசல் இன்ஃபோன்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வெசல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இதோட வித்து எவ்வளவு, ஹைட்டு எவ்வளவு, டிசைன் ப்ரெஷர் எவ்வளவு, டிசைன் டெம்பரேச்சர் எவ்வளோங்கிற இன்புட் எல்லாமே நம்ம அங்கே கொடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ இது இல்லாமல் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வேணும்னா இங்கேருந்து நான் போய் ஆட் பண்ணிக்க முடியும். என்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வேணும் எல்லாமே இங்கேருந்து நான் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நான் இன்ஜினியரிங், ஸோ ஆர்எம்ஆருக்கு வேணும், இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வேணும், ஆஃப் பேஜ் கனெக்டர்ஸ் வேணும். இதுலேருந்து இன்னொரு இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி இந்த கனெக்டர்ஸை யூஸ் பண்ணி கண்டினியூட்டியை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டெமோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காம்பனண்ட்டு. ஓகே. இங்கேருந்து லைன் எங்கே வருது, ஆக்சுவலாக இது காம்பனண்ட் கிடையாது, வேறு இதுக்கு கனெக்ஷன் போகுது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து வர பைப் அடுத்த இது எங்கே போகுதுங்கிறத டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதுலேருந்து பைப் லைன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டைமென்ஷன் பிரேக். ஓகே. டைமென்ஷன் பிரேக்கில் லைன் பிரேக், அதாவது இதோட கிளாஷ் ஆனிச்சுன்னா நமக்கு டீ போட்டு கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி கொடுத்தோம்னா என்ன நடுவில் இதை ஓவர்லேப் பண்ணி போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு வால்ஸ். ஸோ அதுக்கும் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வால்ஸ், பம்ப்பு. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ், இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன், இதோட டேகும் மேலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் மூவ் பண்ணி வச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணுமோ அது தெரியல, அப்படி மூவ் ஆகக்கூடாது, அதுக்கு சில மெத்தட் இருக்குது. அது நம்ம ரெகுலர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு காணும்போது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக P&ID டயக்ராமை பற்றி நான் பேசிக்கிட்டேன். ஆக்சுவலாக P&ID டயக்ராம்னா என்ன, பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம். ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கு நடுவில் பைப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன வால்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வருது, வால்ஸ் வருதுங்கிற டீட்டெயில் தான் இருக்குமே தவிர இது நாட் டு ஸ்கேல், எதுவுமே ஸ்கேலுக்கு இருக்காது.
ரைட்டுங்களா? இந்த டைமென்ஷன் தான் இருக்கும், அந்த டைமென்ஷன் தான் இருக்குன்னா நான் டைமென்ஷனுக்கு வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பைப்புங்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இது கிடையாது. இப்படி தான் இப்படி போய் இப்படி தான் போகுதுன்னு சொல்ல முடியாது. ரியல் டைமில் பார்த்தா மேலே இறங்கி எங்கிட்டாவது சுற்றி கூட வரலாம். ஓகேங்களா? அங்கே ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். பட் என்னென்னா இந்த பம்ப்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அங்கிட்டு வேறு வெளியில் ஒரு லைன் போகுது. ஸோ இந்த பம்ப்லேருந்து ஒரு 2 லைன், இந்த 2 பம்புமே கனெக்ட் ஆகி போகுது. ஸோ இன்னும் இதுலேருந்து 2 பம்பும் கனெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா இந்த வெசலுக்கு போகுது, டேங்க்குக்கு போகுது. ஸோ அதுதான் ஓகேங்களா. கனெக்ஷன்ஸ் எங்கேருந்து எங்கே எக்யூப்மெண்ட்டுக்கு போகுதுங்கிறது தான் P&I டயக்ராம். ஸோ இதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இதை வச்சு பார்ப்பாங்க. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல வருது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல வருது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை AutoCAD Plant 3D வச்சு ஈஸியாக நம்மளால் வரைய முடியும். ஓகேங்களா. ஸோ இதை வேலிடேட் பண்ணுறதுனாலும் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 நம்பர்ஸு, 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு கோர்சஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது என்னென்னா இப்போ வந்து மோர் ரிலவெண்ட்டாக வேணும்னா லேட்டஸ்ட் வீடியோ செக் பண்ணிங்கன்னா புதுசாக நாங்கள் கோர்சஸ் ஆட் பண்ணியிருப்போம். ரைட்டுங்களா. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் போடுற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோர்சஸ் ஆட் பண்ணியிருந்தா அதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் லேட்டஸ்ட் வீடியோவில் போனீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு. ஸோ அது வித் சர்டிஃபிகேட் அண்டு ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியலோட அந்த கோர்சஸை கொடுக்குறோம். இதே உங்களுக்கு வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சில டவுட்ஸ் இருக்குது, நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறதுல வீடியோஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லி இமேஜஸை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஓகேங்களா, பண்ணுங்கள். ரைட். ஃபீஸஸ் வந்து வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்டில் கேட்காதீங்க, கமெண்டில் நாங்கள் போட மாட்டோம். ரொம்ப நன்றி.